ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2 OnePlus பவர் பேங்க் இருக்குது. இதில் ஒன்று வந்து இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம், ஒன்று வந்து டைம் ஸ்லாப் போடுறேன். இந்த பாக்ஸை இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். கத்தியை வச்சு ஒரு கிளி போயிருங்க, சரக் கிழிச்சாச்சு. கத்தி என்ன மாதிரியே ஷார்ப் கம்மியாக இருக்குது, முன்னையாக இருக்குது. ஓகே, சைடில் கிழிப்போம். ரைட், கிழிச்சாச்சு. கம்முன்னு கையிலே கிழிச்சிட்டு போயிடலாம் போல இருக்குது. இருங்க, கையிலே கிழிப்போம். இந்த கத்தி வேறு ரொம்ப ஷார்ப் கம்மியாக இருக்குது, கையிலே கிழிச்சிரும். நல்லா கெட்டியாக இருக்குங்க கவரு. சூப்பர் பேக்கிங் OnePlus. எதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரில. நான் எம்ஐ பவர் பேங்க் வாங்கினப்பயே 20,000 mAh சின்னதாக ஒரு பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. OnePlusல பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்பா, பாக்ஸ் வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது பாக்ஸு. எங்கே ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. எங்கே கொடுத்துருக்காங்க? இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓ, இது கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஓப்பன் பண்ண கொடுத்துருக்காங்க. இது சூப்பர், பரவாயில்ல, நல்ல ஐடியா யோசிச்சிருக்காங்க. நம்ம நாளை பின்ன அன்பாக்ஸ் பண்ணியிருந்தால் தான் தெரியும். நம்ம பண்ணுறதே 1-2 தான், நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு பில் வச்சுட்டாங்க. ஓப்பன் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. OnePlusலேருந்து இருக்குது. 577 ரூபா இந்த பவர் பேங்க்கோட ரேட்டு. சூப்பரான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். OnePlus பவர் பேங்க் 10,000 mAh க்ரீன் கிட்டத்தட்ட தனியாக வாங்கினீங்கன்னா 1300 ரூபா வரும். இந்த இடத்துல பாருங்கள், 1300 ரூபா, 1299 ரூபா. இது ஆஃபரில் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 722 ரூபா. அது இல்லாமல் 2-3 கூப்பனில் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு 577 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு பவர் பேங்க், OnePlus பவர் பேங்க் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவரில் மறுபடியும் wrap பண்ணியிருக்காங்க. கீழே OnePlus அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த கவரை எடுத்து வெளியே எடுப்போம். அப்பா, அவங்களோட OnePlus இந்த பேக்கிங்லேயே தெரிஞ்சு போச்சு அவங்களோட குவாலிட்டி அப்படின்னு. OnePlus பவர் பேங்க் 10,000 mAh வெயிட் வந்து ஒரு மொபைல் வெயிட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் USB அவுட்புட், 2-in-1 சார்ஜிங் கேபிள், லோ கரண்ட் மோட், 12 layers ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. இதுலேயும் லோ கரண்ட் மோட் இருக்குது போல இருக்குது. எம்ஐலையும் இருக்குது. கீழே OnePlus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பிரிப்போம். இதை எங்கே பிரிக்கிறது? கீழே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இருங்க காட்டுறேன். ஓகே, கிழிச்சாச்சு. வெளியே எடுப்போம். பாக்ஸ் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஆப்பிள் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டேப் மாதிரி பிடிச்சி மேலே தூக்கணும் அப்படின்னா ஆப்பிளில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே, வெளியே எடுத்தாச்சு. என்ன பிளாக் கலர் இருக்குது? நம்ம வந்து க்ரீன் கலர் தான் பில்லில் இருந்துச்சு. க்ரீன் கலர் தான் ஆர்டர் போட்டோம். இந்த இடத்துல நெவர் செட்டில் அப்படின்னு வந்து அவங்களோட எம்பளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அது கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங்க, பிடிக்கவே சூப்பராக இருக்குது. பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல. ஓகே, நாட் பேட், நல்லா தான் இருக்குது பிளாக்கும். அது ஒருவேளை அதில் க்ரீனாக இருக்குமோ தெரியல. அதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து அவுட்புட் இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணி விட்றேன். இதில் வந்து தெரியல, எனக்கும் தெரியல தெளிவாக. கேமராவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் அப்படியே தெரியுது. நல்லா மேட் ஃபினிஷாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை. எம்ஐ பவர் பேங்க் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்க்ராச்சஸ்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுச்சு. இந்த இடத்துல ஒரு ஃபிசிக்கல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் சார்ஜிங் லெவல் காட்டுது. அநேகமாக 2 டைம் ப்ரெஸ் பண்ணால் லோ பவர் மோடில் விழுகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஐயில் அந்த மாதிரி தான் 2 டைம் ப்ரெஸ் பண்ணால். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அவுட்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்புட். வெறும் டைப்-C மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயே உங்களுக்கு அவுட்புட் வேல்யூ, இன்புட் வேல்யூ நடுவில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் உங்களுக்கு அவுட்புட் வேல்யூ ஆனது கொடுத்துருக்காங்க. 5 volt 2 amp கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பவர் பேங்க். ரொம்ப போர்ட்டபுளாக காம்பேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல லெட்ஸ் கோ டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. டப்புன்னு ஒரே 2 பக்கத்துலேயே முடிச்சுட்டாங்க. எம்ஐக்கு வந்து பக்கமாக புக் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு எனக்கு தெரியலை. பின்னாடி ஒரு ஸ்கேனர் QR கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வைப்போம். அவங்க சொன்ன மாதிரி டுவல் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, டுவல் போர்ட்டது. உங்களுக்கு நார்மல் USB டைப்-C. இந்த எம்ஐயில் தான் நம்மளை ஏமாற்றிட்டானுங்க. ஒன்லி டைப்-C மட்டும் கொடுத்துட்டாங்க. OnePlusக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஏன்னா 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட பழைய மொபைலுக்கும் சார்ஜ் பண்ணலாம். இப்போ வர லேட்டஸ்ட்டு டைப்-Cக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த 2 அடாப்டர் கொடுத்தது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
கேபிளும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இதை வச்சு ஒருக்கா டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வரது எல்லாமே டைப் சியில் தான் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் பழசு ஒரு வருஷம் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் யூஎஸ்பி தான் இருக்கும். அதை திங்க் பண்ணி 2 பின் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த பவர் பேங்க்குக்கு. இப்போ வந்து சார்ஜ் 1 பாயிண்ட் தான் இருந்துச்சு, பண்ணி பார்ப்போம். இப்போ நான் நார்மல் யூஎஸ்பி, ஏன்னா இது ரெட்மி நோட் 5 ப்ரோ, இது நார்மல் யூஎஸ்பியில் போடுவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வருஷம் இல்லை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா எல்லாமே டைப் சியில் தான் வருது. ஓகே, நாட் பேட், நல்லாவே சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். 1 பாயிண்ட் இருக்குது. அநேகமாக 10,000 mAh அப்படிங்கிறனால இதுக்குள்ளே ஒரு 8000 mAh இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10,000 இருக்காது. இதோட பவர் பேங்க் இந்த பாக்ஸோட அன்பாக்சிங் வந்து டைம்ஸ் லேப் போடுறேன், அதில் வந்து பாருங்கள். இது வந்து நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணிட்டோம், அநேகமாக அதில் க்ரீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பவர் பேங்க்கும் பாருங்கள், இது 20,000 mAh, இது 10,000 mAh. கம்பேர் பண்ணுறதுக்காக காட்டல, ஏன்னா அதில் மேட் ஃபினிஷ், இதில் வந்து கார்பன் ஃபைபர் ஃபினிஷ், அதில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸ்க்ராச்சஸ்லாம் எம்ஐ பவர் பேங்க்கில் ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 போர்ட், அதுலேயே 2 போர்ட் தான். இப்போ வந்து சார்ஜ் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் சார்ஜரு எனக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸுக்கு வந்துச்சு. இதை வச்சு சார்ஜ் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆச்சு அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அநேகமாக 10,000 mAh அப்படின்னா ஒரு 2 hours ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு 3 hours ஆகுது அப்படின்னு சொன்னார். அநேகமாக ஒரு அடாப்டர் வச்சு இது கால்குலேட் பண்ணலாம். 33 வாட்ஸ் அப்படின்னா என் கணக்குப்படி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு சொன்னது 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னாரு. எந்த அளவுக்கு இது ஆகுதுன்னு தெரியல. இப்போ போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐலையும் உங்களுக்கு 2 போர்ட்ஸ் தான் இருக்குது. 10,000 mAhலையும் 2 போர்ட்ஸ் தான் இருக்கும். இன்புட் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. நார்மல் யூஎஸ்பி, டைப் சி. இதில் வந்து எம்ஐக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்கள்கிட்ட டைப் சி சில சமயம் இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து நார்மல் யூஎஸ்பியும் சார்ஜ் பண்ணலாம். எம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக ஃபுல்லாகும். ஒரு பாயிண்ட் ஃபுல்லாகி இன்னொரு பாயிண்ட் ஃபுல்லாகும், இன்னொரு பாயிண்ட் ஃபுல்லாகி இன்னொன்று ஆகும். ஆனால் ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா பாயிண்ட்டும் ஏறும். நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இது ஒரு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னோட ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்களோட ஃபினிஷ், கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது, ப்ளஸ் போர்ட்டபுளாக இருக்குது. ஆனால் எம்ஐயில் வந்து அந்தளவுக்கு பில் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். எம்ஐயில் ஒன் ப்ளஸில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க பில் குவாலிட்டி. ஓகே, இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 days இல்லைனா ஒரு 13 days கழித்து யூசர் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அது முன்னாடி நம்ம சேனலில் கனெக்ட்லேயே இருங்க. புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.